வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 20 வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். எதிர்பார்த்தது போலவே மழை தொடங்கி இருக்கிறது. 21ஆம் தேதி ஒரு சில இடங்களில், 22, 23, 24 அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் மிதமான மழைப்பொழிவும், ஒதுக்கி ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவும், ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீண்டகால ஆய்வறிக்கைப்படி 22, 23, 24 மழை உறுதியாகி இருக்கிறது. தற்பொழுது உயரழுத்தம் நிலவுகிற காரணத்தினாலே இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிற நிலையில் தற்பொழுது நாளையும் இதே அளவு தொடர்ந்தாலும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 22, 23, 24 தேதிகளில் உறுதி. உயரழுத்தம் காரணமாக நாளைய ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 4 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் தென்காசி AWS, தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 3 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை AWS 2 சென்டிமீட்டர், மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, மேலும் திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணை, மேலும் தென்காசி மாவட்டம் அடவி நாயனார் அணை, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி AWS, தேனி மாவட்டம் பெரியார், தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் உண்டு, தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை, மேலும் தென்காசி மாவட்டம் ராமாநதி அணை தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 37.5, 38 தாங்க 100 டிகிரி, 37.5 என்பது 99 டிகிரி, 37 என்பது 98.6 டிகிரி, 37 என்பது 98.6, 37.5 என்பது 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமாகும். 38 என்றால் 100 டிகிரி, 100 டிகிரியே எட்டலை. ஆனால் இருக்கக்கூடிய வெப்பம், அனல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது 100 டிகிரியை தாண்டி இருப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள். காரணம் என்னென்னா, சூரியனின் குத்துக்கதிர் நெருங்கி இருக்கிற காரணத்தினால வெயில் அதிகரித்திருக்கு. அது ஒன்று. கிழக்கு காற்று அறவே இல்லை, காற்று மிக நிசப்தமாக இருக்கிறது. மேலடுக்கில் உயரழுத்தம், கீழே மரங்கள் எண்ணிக்கை குறைவு காரணமாக ஆக்சிஜன் பற்றாக்குறை, காற்றோட போக்கு ஓட்டம் இல்லைனாலே ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். இதனால் உபாதைகள் காரணமாக தான் அதிக வெப்பம் உணர்கிறோம். கரூர் பரமத்தில் 37.5, குறைந்தபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தில் அதே ஊரில் தான் 21 டிகிரி. குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரியும் கரூர் பரமத்தி தான். அதிகபட்ச வெப்பநிலை அதிகமாக இருந்தது 37.5 கரூர் பரமத்தி தான். அது உயர்ந்தபட்ச வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் ஒரே ஊரில் தான் பதிவாகிருக்கு. அப்போ இது உயரழுத்தத்தோட தாக்கம். நாளை கொஞ்சம் வெப்பம் குறையும். 37.5 என்பது 37ஆக குறைந்துவிடும். ஆக 98.6ஆக குறைந்துவிடும். நாளைய மறுதினம் 22ஆம் தேதி சனிக்கிழமை ஆங்காங்கே மதியம் மாலை முன்னிரவிலே மழை உறுதி. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சற்று கூடுதல் மழையையும் பரப்பில் கூடுதலையும் இருக்கும். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று கனமழை இருக்குது. அதே போல் அதை ஒட்டியுள்ள ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதிகளுக்கு கொடுக்கும் அதே வேளையிலும் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் வாய்ப்புண்டு. அதே போல் நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுக்கும் அதே வேளையிலும் பவானி சாகர் உள்ளிட்ட அந்த கிழக்கு சரிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதி கொடுக்கக்கூடிய அதே வேளையிலும் திருப்பூர் மாவட்ட அவினாசிக்கும் வாய்ப்புண்டு. அதே போல் ஈரோடுக்கும், அதே போல் திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென் மாவட்டங்களாம் தேனி, மதுரை, திண்டுக்கலுடைய நத்தம் உள்ளிட்ட பகுதிகள், மதுரை மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும்
சிவகங்கை மாவட்டத்திற்கும் உறுதியாக மழை உண்டு. 22, 23, 24ஆம் தேதி நாம் இது ஏற்கனவே 2 என்று முடியக்கூடிய நாட்கள் எல்லாமே நிகழ்வு நாட்கள்னு சொல்லியிருக்கோம். அதன்படி இதுவும் சரியாக அமைந்து விட்டது, அமைந்து கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக அமைந்துவிடும். ஆனால் கடந்த முறை பெய்தது போல் மிக கனமழை 15 சென்டிமீட்டர் மழையெல்லாம் கிடையாது. அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம், 8 வரைக்கும் போகலாம். ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை இருக்கும், ஒதுக்குதலுடன் தான் இருக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் இப்போது 22ஆம் தேதி ஒதுக்குனதுன்னா 24ஆம் தேதி பெய்யும், 24ஆம் தேதி ஒதுக்கூடிய இடத்துல 25ஆம் தேதியும் பெய்யும், 22 ஒதுக்கிய இடத்துல 23 ஒதுக்கிய இடத்துல 24ஆம் தேதி பெய்யும். இந்த 3 நாள் மட்டும்தான் மழை வாய்ப்பு. இதில் இந்த 3 நாளும் சில இடங்களில் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. அது குறைவான பரப்பு. 3 நாளும் ஒதுக்கக்கூடிய இடமும் இருக்குது, ஒரு துளி கூட விழாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் எல்லா இடங்களிலும் நனைக்கு மழை உறுதி, அதிகபட்சமாக மிதமான மழைப்பொழிவிலிருந்து கனமழை வரையும் இருக்கிறது. இது வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் உண்டு, கர்நாடக எல்லையோரம் உண்டு, கேரள எல்லையோரம் உண்டு. நம்பர் 1 இடம் மேற்கு தொடர்ச்சி மலை, அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். அடுத்தது கர்நாடக எல்லையோரம், அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழை இருக்குது. வடகடலோரமும் ஆங்காங்கே மழை இருக்கும். இந்த 22, 23, 24 ஒதுக்குதலும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒதுக்குதலும் இருக்கும். 22, 23, 24ஆம் தேதி கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உறுதியாக மழை உண்டு. ஒதுக்குதல் என்பது இருந்தாலும் 3 நாளில் ஏதேனும் ஒரு நாளாவது ஒரு மிதமான மழை பொழிவாவது குறைந்தபட்சம் எல்லா இடங்களுக்கும் பெய்துவிடும். 25, 26, 27 தேதிகளில் கடலோரத்திற்கு வாய்ப்பில்லை. 25, 26, 27 கடலோரம் வாய்ப்பில்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட மலைப்பகுதிகளில் தொடரும் 25, 26, 27 தேதிகளில். 28, 29, 30, 31 தேதிகளில் மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக உள் மாவட்டங்களில் கடலோரம் வாய்ப்பு குறைவு. உள் மாவட்டங்களில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடுத்ததாக, மலை மாவட்டங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், அதே போல் சிவகங்கை, மதுரை, விருதுநகர், இந்த மாவட்டங்களோட கிழக்கு பகுதிக்கும் 25, 26, 27 இருக்கும். பெரும்பாலும் மேற்கு பகுதிக்கு தான் மழை உறுதி. அந்த 25, 26, 27 கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு குறைவு. உறுதியாக மழையில் இருக்கும். 25, 26 மழையில் இருக்கும். 22, 23, 24 எல்லா மாவட்டங்களுக்கும். 21ஆம் தேதி ஒரு சில இடங்கள். 22, 23 எல்லா மாவட்டங்களுக்கும். 25, 26, 27 மேற்கு தொடர்ச்சி மலை, அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். 31ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான், மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும். 1ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான் வாய்ப்பு. 2ஆம் தேதியிலேருந்து அடுத்த காற்று சுழற்சி. நம்ம ஏற்கனவே 2 முடியக்கூடிய நாட்கள் நம்ம சொன்னதில் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொண்டு வரும். ஆக இப்படி மழைப்பொழிவுகள் கோடையில் 10ஆம் தேதிக்கு மேல், ஏப்ரல் 10க்கு மேல் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது. 3 நிகழ்வுகள் இருக்குது. ஏற்கனவே திரும்ப சொல்கிறோம். ஏப்ரல் 10லிருந்து மே 15 வரை 3 நிகழ்வுகள். இதில் நிகழ்வுக்கு 3 நாள் நல்ல மழை தரும். மீதம், அதாவது 9 நாள், மீதம் இருக்கக்கூடிய 26 நாள் வெயிலும் இருக்கும், இதமான வெப்பநிலை இருக்கும். வெயில் சராசரி வெயில். மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது கோடையில். ஆகவே வானிலை அறிக்கையை கூர்ந்து புரிந்தறிந்து விலகுமாறும், தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸில் இணைந்திருக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.